ஆனால் இந்த வாழைப்பழத்தில் இன்னொரு தனி சிறப்பு ஒன்று உண்டு. நாம் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது. நம்மளுடைய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் நம்மளுடைய படைத்தல் காத்தல் அழித்தல் 3 தெய்வங்களை தெரியும். அதிலே பிரம்மா அப்படிங்கிறவர் மகாவிஷ்ணுவினுடைய தொப்பிலிருந்து ஒரு பூ உண்டாகி அந்த பூவின் மேலே அவர் அமர்ந்திருப்பார். தாமரைப்பூ உண்டாகி அதன் மேலே அமர்ந்திருப்பார். அதனாலே பிரம்மாவிற்கு பூவன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அவருக்கு மிக பிடித்தமான பழம் எதுவோ அதற்கு அவருடைய பெயரையே வைத்தோம். அதனால தான் அதற்கு பூவன் பழம் அப்படிங்கிறோம். அப்போ பிரம்மாவுக்கோ அல்ல அவருடைய மனைவி சரஸ்வதிக்கோ படைக்கும் பொழுது மிக முக்கியமாக இருக்க வேண்டியது எது? பூவன் பழம். அடுத்தது மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுனுக்கு முகுந்தன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அதனுடைய பெயராகிய ஒரு பழம் முகுந்தன் பழம். அதை தான் இப்போ நம்ம மருவி மொந்தம் பழம் அப்படின்றது. இது மகாவிஷ்ணுவுக்கு படைக்கும் பொழுது மொந்தம் பழம் மிக மகாவிஷ்ணுவுக்கு பிரீதியானது, பிடித்தமானது. அடுத்ததாக சிவன் ருத்ரன். அவன் எப்போதும் எங்கே இருப்பான்? சுடுகாட்டில் சாம்பல்லையும் அதுலேயும் இருந்துருப்பான். அவன் அங்கே பேய் நடமாட்டம்லாம் நடந்தான்ருக்கும். அப்போ சிவபெருமான் இருக்க வேண்டிய இடத்துல இதெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு பேயன் அப்படின்னு ஒரு பெயரே உண்டு. அந்த பெயரை வைத்து அவருக்கு பிடித்தமான பழத்திற்கு அவருடைய பெயரையே வைத்துள்ளோம். அதற்கு பேயன் பழம் அப்படின்னு பேர். அப்போ பிரம்மாவிற்கு பூவன் பழமும், மகாவிஷ்ணுவுக்கு முகுந்தன் பழம் முந்தம் பழமும், சிவனுக்கு பேயம்பழமும் மிக பிரீதியானது. இந்த மாதிரி தகவல்கள் அடிக்கடி நான் சொல்கிறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி இதுவும் அடிக்கடி தகவல்கள் உங்களுக்கு நான் இந்த மாதிரி ஆன்மீக தகவல்களை கொடுத்துட்டுருக்கேன். சிவோகம்.